வணக்கம் நண்பர்களே. இனி தேதியில் நம்ம நாட்டில் பல இளைஞர்கள் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அதாவது ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பான் அடிக்ஷன், பார்னோகிராஃபி அடிக்ஷன். பல இளைஞர்கள் அவங்கள அறியாமலேயே இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. நம்ம நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம கல்ச்சருக்கு இது தேவையில்லை, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, டேபு அப்படின்னு சொல்லி நம்ம பேசாமல் விட்டுறோம். இந்த காரணத்தினால சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பேசுறதுனாலேயே இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் இதை பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக பேசணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன். இந்த செக்ஸ் எஜுகேஷனை இளைஞர்களுக்கு கொண்டு போகணும். இதை கொண்டு போங்க அப்படின்னு பல காலமாக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, எஜுகேஷனிஸ்ட் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை இன்னும் செய்யாமல் இருக்கோம். டேபுன்னு நினச்சி நம்ம அதை செய்கிறதில்ல. பேசாமல் இருக்கிறதுனாலேயே இளைஞர்கள் பாதிப்புக்குள்ளாயிடுறாங்க. இன்றைக்கி ஒரு 10 வயசு பையன்கிட்ட கூட பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. அந்த பையன் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் எந்த வீடியோ வேணால் எந்த கண்டென்ட்டை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த நிலை இருக்குது. இந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம பேசணும். எந்த அளவுக்கு பேசுகிறோமோ டிஸ்கஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும், எலிமினேட் பண்ண முடியும். ஒரு டீச்சராக கண்டிப்பாக எனக்கு இந்த டியூட்டி இருக்குது. சரி, இப்போது இந்த பான் அடிக்ஷன், பார்னோகிராஃபி இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆபாச படங்கள், இந்த ஆபாச வீடியோக்கள், இதை தான் நம்ம பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பான் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. இதெல்லாம் இப்போ ஒரு சில வருடங்களாக தான் இருக்குது. ஒரு லாஸ்ட் ஒரு 20 வருஷம் கிட்ட சொல்லலாம், அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில புக்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ், இமேஜஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாலேயே இதெல்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நியூ ஃபினாமினன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்னோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ஒருத்தர் இந்த பானை பார்க்குறாரு அப்படின்னா அது சட்டவிரோதம் கிடையாது. ஒன் கேன் வாட்ச் பான் இன் இந்தியா. ப்ரைவேட்டாக 4 செவத்துக்குள்ளே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒருத்தர் அந்த மூவிஸையோ வீடியோஸையோ பார்க்கலாம். இது சட்டத்தின்படி செல்லும். ஓகேங்களா? பப்ளிக் பிளேஸில் பண்ணால் அது குற்றம். ஆனால் இந்த பான் வீடியோஸ், மூவிஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடாது இந்தியாவில். இந்த ஆக்டிவிட்டியில் ஒருத்தங்க ஈடுபட்டாங்கன்னா அது குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா? அதே போல் சைல்டு பார்னோகிராஃபி இது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். ஸோ சில்ட்ரனை வச்சு எடுக்கிற இந்த பார்னோகிராஃபி செய்யவே கூடாது. இந்த வீடியோஸை பார்க்குறதே குற்றம். இதை சர்க்குலேட் பண்ணுறது, பார்க்குறது மிகப்பெரிய குற்றம். இதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ரைவேட்டாக இந்த வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அதான் பார்க்கலாம் தானே சொல்லுது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தெரியல, இந்த பான் அப்படிங்கிறது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. ரீசன்ட் சர்வேஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கண்ட்ரீஸை லிஸ்ட்டு பண்ணும்போது அதிகமாக பான் வாட்ச் பண்ணுற கண்ட்ரீஸில் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு டாப் 3-4 பிளேசஸில் இருக்குது. அமெரிக்கா, யூகேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு சில வருடங்களாக இந்தியாவில் இந்த மூவிஸை பார்க்குறவங்க, வீடியோஸை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலாக இருக்குது. இந்த மாதிரி மூவிஸ், வீடியோஸ் அதிகமாக பார்க்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா மெயினாக யங்ஸ்டர்ஸ், இவங்க அதிகமாக பார்க்குறாங்க. நிறைய பிலோ 18 சில்ட்ரன் இவங்களே இதை அதிகம் பார்க்குறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த பான் மூவியில் என்ன இருக்கும்? செக்ஸ்ன்றது ஒரு பேசிக் ஹியூமன் ஆக்ட், ஒரு பேசிக் நீட் அப்படின்னே சொல்லலாம். வெரி பேசிக் நீட் இல்லை, பட் திஸ் இஸ் ஆல்சோ எ நீட். ஆஃப்டர் ஆல் செக்ஸ் இஸ் த பேஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஆமாவா இல்லையா? ஸோ இது ஒரு டேபுலாம் கிடையாது, ஒரு அருவறுக்கத்தக்க விஷயம், இதை நம்ம பேசவே கூடாதுலாம் கிடையாது. கண்டிப்பாக பேசணும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயம் கூட இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ செக்ஸ் அப்படின்றது ஒரு பேசிக் ஹியூமன் ஆக்ட். இது எப்படி நடக்கும்? நேச்சுரலாக நடக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த போனோகிராஃபி அந்த வீடியோஸில், மூவிஸில் பார்த்தீங்கன்னா இது எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு அன்நேச்சுரலாக, ஆர்டிஃபிஷியலாக காட்டுவாங்க. ஓகேங்களா? நேச்சுரல் செக்ஸ் அப்படின்றது பாடி தாண்டி, ஃபிசிக்கல் தாண்டி எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஸோ 50% ஃபிசிக்கல்னால் 50% பார்த்தீங்கன்னா எமோஷன், மைண்டு, லவ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் செக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபிசிக்கல் கிடையாது.
ஆனால் அந்த மூவிஸில் எப்படி காட்டுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கலாக காட்டுவாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காட்டுவாங்க, அன்நேச்சுரலாகவும் இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்களுடைய உடலில் நிறைய மாடிஃபிகேஷனாக பண்ணியிருப்பாங்க. ஆண் பெண் 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு விஷுவலாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து அவங்க காட்டுற ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்ஸுங்க இந்த பான் அப்படிங்கிறது. அதுவும் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்ப ப்ராலிஃபரேட் ஆகிடுச்சு. ப்ராலிஃபரேட் அதிகம் ஆக 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 மக்கள் நிறைய பேரை பார்க்க வைக்கணுன்றதுக்காக ரொம்ப வியர்டாக காட்டுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப வித்தியாசமாக அன்நேச்சுரலாக அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. சரி, இந்த பான் இதை அதிகம் பார்க்கறதுனால என்ன ஆபத்து அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பான் நான் சொன்னது போல் இந்த டிஜிட்டல் மீடியா நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் அன்நேச்சுரல் ஆக்ட் இதுதான் அவங்க காட்டுறாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், நேச்சுரல் செக்ஸுன்றது ஒரு நேச்சுரலான விஷயம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது, 100% பாடி சம்மந்தப்பட்டதும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் பானை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, உங்கள் மைண்டு வந்து இதுதான் உண்மை அப்படின்னு ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஜென்ரலாக நமக்கு மனசுக்கு ரொம்ப விரும்பிய சில விஷயங்களை பண்ணும்போது நம்ம உடம்புல ஒரு சில ஹார்மோன்ஸ் சுரக்கும். இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம மூளை இருக்கு இல்லையா, அது சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் சுரக்கும். இந்த செரோட்டோனின், டோபமைன் இதெல்லாம் சுரக்கும். இதெல்லாம் சுரக்கும்போது நமக்கு ஒரு குட் ஃபீலிங் வரும். நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஒரு ரிசல்ட் நல்லபடியாக வந்திருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை ஒரு விளையாடி இருப்பீங்க, அதில் ஜெயிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரும். இதே தான் செக்ஸ்லேயும் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஆக்ட் செய்யும்போது ஒரு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் நம்ம உடம்புல சுரக்கும். இது வந்து நேச்சுரலாக நடக்கும். ஸோ நேச்சுரலாக இந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது இதெல்லாம் சுரக்கும், ஒரு அளவாக சுரக்கும். ஆனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, இந்த ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் அப்யூஸ் ஆகிடும். அதிகமாக சுரக்கும், வேகமாக சுரக்கும். கம்ப்ளீட் டோட்டல் பாடி சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஹே ஒயரில் போயிடும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். இப்போ இந்த பானை பார்க்க என்ன ஆகிடும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் சுரக்கிறதே நிறுத்திடும். நீங்கள் அதை பார்த்து மைண்ட் என்ன சொல்லணும்னா, இது வந்து நான் வந்து அட்யூன்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ஏன் சுரக்கணும்னு சொல்லி உங்கள் மூளையே வந்து இதெல்லாம் சுரக்காது. ஓகேங்களா? நான் சொல்ல புரியுதா? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தேவைக்கு அதிகமாக பண்ணி அதை அப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு, அளவாக பிடிச்சாருன்னா ஓகே. அதே மாதிரி ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணுறாரு, அளவாக ட்ரிங்க் பண்ணார்னா ஓகே, ஓரளவு ஓகே. ஆனால் இதே சிகரெட்டை, இதே ட்ரிங்க்ஸை ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் ஆகும்? ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு, இல்லை ஒரு கிளாஸ் ட்ரிங்க் பண்ணுறாருன்னா அதில் கிடைக்கிற ப்ளஷர் வந்து நாளைக்கு என்ன ஆகிடும்னா, அதிகம் இதெல்லாம் எடுக்க 10 கிளாஸ் குடித்தாலோ இல்லை 10 சிகரெட் பிடிச்சாலும் அப்பயும் கிடைக்காது. இன்னும் அதிகம் அதை நம்ம செய்யணும்னு தோணும். அப்போ என்ன ஆகிடும்னா, இது எல்லாமே ஒரு அப்யூஸ் ஆகி போயிடும். இதே தான் இந்த போர்னோகிராஃபிலே நடக்கும். அப்போ இதை பார்த்து மைண்ட் என்ன ஆகிடும்னா, இன்னும் பார்க்கணும்னு சொல்லும். கடைசியில் மிகப்பெரிய ஆபத்து என்ன ஆகிடும்னா, இந்த ஃபீல் குட் ஹார்மோன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் சுரக்காமே போயிடும். மிகப்பெரிய ஆபத்து. ஒரு விரும்பி செய்யக்கூடிய விஷயம் வந்து நாளைக்கு வந்து ஒரு வேண்டா விருப்பாயிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இதை வந்து நிறைய டாக்டர்ஸும் சொல்கிறாங்க, நீங்களும் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப காலமாகவே சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடியே இந்த மெக்கானிசம் தான் ஒர்க் ஆகும். இதை நம்ம அப்யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி முடிவுக்கு வந்துடும். இதுலேருந்து மீண்டு வரது ரொம்ப ஆபத்தாயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஆல்கஹால் அடிக்ஷன், சிகரெட் அடிக்ஷன் மாதிரி இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன். இதில் வந்து மீண்டு வரணும். இது வந்து மிகப்பெரிய சவாலாகிடும் நாளைக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு நபர் இந்த பானை ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாருன்னா, ஆண் பெண் யாராக வேணா இருக்கலாம், என்ன ஆகிடும்னா, நாளைக்கு இந்த நேச்சுரல் செக்ஷுவல் ஆக்டில் ஈடுபட முடியாது. நாளைக்கு ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுதுன்னா அப்போ வந்து ரியலாக இந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியாது. ஓகேங்களா? இந்த ஒரு ஆபத்தும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உடல் ரீதியாகவும் சோர்வு இதெல்லாம் ஏற்படும். அதான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த பான் இந்த வீடியோஸை பார்க்குறது ரொம்ப ஆபத்து, உடம்பே வந்து இதாக போய்டும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மித்து, அதெல்லாம் அன்சைன்டிஃபிக். பான் வீடியோஸை பார்க்கறதுனாலே உடல் கேடு, டிசீஸ்லாம் வராது. ஒரு சில பேர் முடி கொட்டிடும் அதாகும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இதை பார்க்கறதுனால நான் சொன்னது போல் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். ஒரு இளைஞர் இதை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா மற்ற விஷயத்தில் அவருக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அவர் லைஃப்பை எப்படி டெவலப் பண்ணணும், அவர் எப்படி நாலேஜை வளர்த்துக்கணும், இதிலெல்லாம் அவர் கவனம் செலுத்த மாட்டார். இதே உலகம் அப்படின்னு இறங்கிடுவார். புரியுதுங்களா? அதனால் அவங்களுடைய லைஃபே பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. இந்த அளவுக்கு இதில் வந்து ஆபத்துகள் இருக்குது. இதே சிறார்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் என்ன இமேஜ் வரும்னு யாருக்கும் தெரியாது, என்ன வீடியோ வரும்னு யாருக்கும் தெரியாது. சின்ன குழந்தைகள் இதை பார்க்குறாங்க அப்படின்னா
உளவியல் ரீதியாக பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 8 வயசு பையன் இந்த மாதிரி வீடியோஸ் ஒரு ஃபோனில் எடுத்து பார்க்குறான்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இது என்னன்னே தெரியாது. நாளை பின்ன அதை அவன் மறுபடியும் பார்க்குறான்ற பட்சத்தில் அவனுமே அதில் அடிக்ட் ஆகிடுவான். இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் விடும். இப்போ இண்டிவிஜுவல்ஸை தாண்டி இந்த பான் அடிக்ஷனால சொசைட்டிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய இடத்துல செக்ஷுவல் கிரைம்ஸ் நடக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரேப்ஸ் எல்லாம் நடக்குது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பான் அடிக்ஷன். ரேப் நடக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து இது கிடையாது. ரேப் இந்த செக்ஷுவல் கிரைம்ஸ்லாம் அந்த காலத்துலேருந்து நடக்குது, 1000 வருஷமாக நடக்குது. ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த பான் அடிக்ஷன் அதிகம் இருக்கனால இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. இதை பார்க்குற நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. இதுவும் வந்து ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் ஆயிடுது. புரியுதுங்களா? இதுவும் ஒரு காரணம். இண்டிவிஜுவலை தாண்டி சொசைட்டிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தாக இருக்குது. சரி, இப்போது இந்த பானை பார்க்கலாமா வேணாமா? கண்டிப்பாக அதை பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பார்க்காம இருந்தால் பெட்டர். ஒருவேளை ஒருத்தருக்கு பார்த்து ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அளவாக தான் பார்க்கணும். அளவுக்கு மீறினால் அமுதும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அமுதே கிடையாது. இதே ஒரு டீவியண்டான ஒரு விஷயம். அப்போ நீங்களே உணருங்க. இதை ரொம்ப கம்மியாக தான் பார்க்கணும். ஒருத்தர் பார்க்கணும்னு முடிவு எடுத்தா பார்க்கலாம், இன்னும் நல்லது. பட் ஓகே, இது வந்து ஒரு ஹியூமன் நீடு. ஒருவேளை பார்த்தாருன்னா ராங்கெல்லாம் கிடையாது, அளவாக செய்யணும். அதே போல் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாமல் லீகலாக இது எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு வேளை ஒருத்தரால் அவாய்ட் பண்ண முடியலங்க, எனக்கு ஒரு ஏர்ஜ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாருன்னா இது சாஃப்ட் பான் பார்க்கலாம். சாஃப்ட் பானுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காது, மைல்டாக இருக்கும். அதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வழிமுறைகள். புரியுதுங்களா? மறுபடியும் நான் யாரையும் என்கரேஜ் பண்ணல. பார்க்காம இருந்தால் இன்னும் நல்லது. ஆனால் எனக்கு ஒரு ஏர்ஜ் இருக்குது, ஸோ செக்ஸ்ன்றது ஒரு பேசிக் ஏர்ஜ், நான் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு சில டாக்டர்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கும், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு அந்த அரௌசல் இருக்காது, ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்கும். இந்த இடத்துல டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இதை பாருங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால் இது வந்து பெர்சே பேடானால் பேடு கிடையாது. ஓகேங்களா? நான் சொன்னது போல் ஒரு காலத்தில் இந்த மூவிஸ்லாம் கிடையாது. ஒரு புக்கு வரும், அடல்ட் புக்குன்னு வரும். அதுலேயும் இந்த மாதிரி இமேஜஸ் இதெல்லாம் இருக்கும். இது டிஜிட்டல் மீடியாவில் வருது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை இல்லீகலாக செய்யக்கூடாது, அதை அப்யூஸ் பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலுக்கு பிரச்சனை வரக்கூடாது, சொசைட்டிக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இதை எல்லாருமே மனசில் வைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சு. இந்த பிளேயர்ஸ்லாம் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இளைஞர்களை வந்து பலிக்கடை ஆக்குறாங்க. இதில் ரொம்ப இளைஞர்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியாவில் எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க? 65% பாப்புலேஷன் 35 வயசுக்குள்ளே. இந்த பான் இண்டஸ்ட்ரியை நடத்துகிறவங்க, இந்த முதலாளிகளுக்கெல்லாம் இந்தியா வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். இதில் வந்து இளைஞர்கள் வந்து பலிக்கடை ஆகிடக்கூடாது. அவங்களுடைய பண தேவை, அவங்களுடைய அந்த கிரீடுக்காக நீங்கள் வந்து பலியாகிடக்கூடாது. இதில் ரொம்பவே தயவுசெய்து கவனமாக இருங்க. இனி தேதியில் இந்த பான் வீடியோஸ், இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. ரொம்ப வியர்டாக காட்டுறாங்க. ரொம்ப வியர்டாக காட்ட அதை பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக ஃபேண்டசி வரும், ஒரு எக்ஸ்ட்ரெசி வரும்னு நினச்சா அவங்க பண்ணுறாங்க. இதில் நிறைய பேர் அடிமையாகி பார்க்குறாங்க. நான் சொன்னது போல் இது மிகப்பெரிய ஆபத்து. இதை அப்யூஸ் பண்ணிட்டா அந்த நேச்சுரல் ஆக்டை உங்களால் செய்ய முடியாத நிலையும் ஆகிடும். இதை ஒரு ப்ளஷராக ஒருத்தரால் செய்ய முடியாத நிலையும் ஆகிடும். எல்லாத்துக்கும் மேலே உளவியல் ரீதியான, உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும். அதில் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இந்த பார்னோகிராஃபி இண்டஸ்ட்ரி பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கேபிட்டலிசம் அப்படின்னே சொல்லலாம். மனிதர்களை அடமானம் வச்சு அவங்கள வந்து ஸ்கேப் கோட்டை ஆக்கி அதை வச்சு சம்பாதிக்கிறது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இளைஞர்கள் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதில் ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் சொன்ன அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.